ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம கோல்டு மார்க்கெட்டுடைய கம்ப்ளீட் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். கோல்டு வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் இந்த அனலைசிஸ்லேருந்து தெரியுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட் வந்து MCX, அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற நம்மளுடைய மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அதாவது இதில் தான் வந்து நம்ம மெட்டல்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுவோம். அதாவது கமாடிட்டிஸோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச், ஏப்ரல், மே, இந்த மே மாதத்துடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் வந்து முடியல. ஸோ மார்ச், ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே கோல்டு வந்து கிளியராக வந்து 67,000 கிட்டத்தட்ட 73,964 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏப்ரல் டு இந்த மே மாத கான்ட்ராக்ட் இப்போ வரைக்கும், மே மாத கான்ட்ராக்ட்னால் மே மாதம் எண்டில் தான் முடியும். ஆனால் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறதுனால இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 73,964 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 67,000 70,000 போயிருக்கு. ஓகேங்களா, சாரி 74,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு. ஸோ கிளியராக வந்து கோல்டு ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது குளோபல் லெவலில் கோல்டுடைய மார்க்கெட்டோடைய சப்ளை, டிமாண்டு, ஸோ யார் பையர், செல்லர், மெயினாக எங்கே மூவ் ஆகிருக்கு சப்ளை அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் இது. இந்த ரிப்போர்ட்டில் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்டு டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட 8% வந்து ரைஸ் ஆகிருக்கு இந்தியாவில். ஏன்னா நார்மலாகவே நம்ம கோல்டு அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுற கண்ட்ரி. ஸோ இதில் வந்து 8% இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால டிமாண்ட் ஒன்றும் கம்மியாகலை, 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன வருஷம் ஜனவரி 2023 126 டன்னு கோல்டு வந்து பை பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் 126 டன்னு வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜனவரி டு மார்ச்சில். ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா அது 136 டன்னாக மாறியிருக்கு. ஸோ கோல்டுடைய அந்த பையிங் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 டன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டர். ஸோ குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேர் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டுடைய டிமாண்ட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் 2024 கிட்டத்தட்ட 700-800 டன்னு வந்து கோல்டு வந்து டோட்டலாக பை பண்ணுவாங்க இந்தியாவில் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து ஃபோர்காஸ்ட் சொல்லுது. இது வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட 700-800 டன்னு டோட்டலாக வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து கிளியராக வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கோல்டுடைய டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டை யார் மெயினாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் கல்ப்ரிட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம RBI தான். RBI வந்து கிளியராக வந்து கோல்டை வந்து பை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பையிங் வந்து RBI தான் பை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து கிட்டத்தட்ட கோல்டை கூச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, RBIயோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். நம்ம வந்து கோல்டு வந்து RBI வாங்கி அதை இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி நம்மக்கிட்ட ரிசர்வ் வேணும் கரன்சிக்கு எகெயின்ஸ்டாக ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கோல்டுடைய மெயின் பையருங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா RBI வந்து மெயினாக பை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ RBI வந்து 2023 ஃபுல் வருஷம் சேர்ந்து கிட்டத்தட்ட 16 டன் கோல்டை வந்து பை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 2023 16 டன்னு கோல்டை பை பண்ணியிருக்காங்க வருஷம் முழுக்க சேர்த்து. ஆனால் இந்த வருஷம் ஜனவரி டு மார்ச் குவார்ட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 19 டன்னு இந்த ஒரு 3 மாதத்துலேயே பை பண்ணியிருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 19 3 மாதம் ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயே வந்து 19 டன் பை பண்ணியிருக்காங்க. ஆனால் 2023 வருஷம் முழுக்க சேர்த்து 16 டன் பை பண்ணியிருக்காங்க. அதாவது நெட் பையிங். ஏன்னா மேபி அப்போ டைமில் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் நெட் பையிங்கே வந்து பார்த்திங்கன்னா 16 டன்னுங்கும் போது 2024 இந்த 3 மாதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 டன்னு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளியராக வந்து என்ன சொல்லுது அப்படின்னா RBIயுமே வந்து புல்லிஷாக இருக்காங்க கோல்டில் அப்படிங்கிறது வந்து கிளியராக காமிக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து வார் சிச்சுவேஷன். குளோபல் லெவலில் நடக்கக்கூடிய வார் சிச்சுவேஷன் வந்து கோல்டுடைய ப்ரைஸுக்கு ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். இதை வந்து போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட போட்டு 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நிறைய வியூஸே போகலை. ஆனால் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் கோல்டு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிறது. அப்போவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ அதுவும் பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் வாரும், இஸ்ரேல் டு ஹமாஸ் அண்ட் இஸ்ரேல் டு ஈரான், அந்த ஷேடோ வார்ஸ் அண்ட் ப்ராக்சி வார்ஸ் எல்லாமே இது ஒரு மெயின் ரீசன் வந்து வார் சிச்சுவேஷனில்
ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார் வந்து மிடில் ஈஸ்ட் வார் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறது. யூரோப்பில் நடக்கக்கூடிய ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வருஷக்கணக்காக நடந்துட்டு இருக்கிற ஒரு வார். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி அப்கமிங் வார் அப்படிங்கிறது சொல்லப்போனால் சைனா அண்டு தைவான், இது ஒரு அப்கமிங் சினாரியோவில் இருக்கக்கூடிய ஒரு வார் டென்ஷன் தான். ஏன்னா சைனா வந்து தைவானை வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தைவான் வந்து யூஎஸுடைய சப்போர்ட்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இது செமிகண்டக்டர் இந்த சுச்சுவேஷன் வாரும் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வருமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த டென்ஷனும் வந்து அப்பப்போ ஷிப்பை விடுறது, ஃப்ளைட்டை தைவான் கிட்ட பக்கத்தில் கொண்டு போய் பறக்க வைக்கிறது, இதெல்லாம் சைனா திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த வார் சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல் கோல்டு தான். ஸோ கோல்டு வந்து கிளியராக வந்து இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல். நீங்கள் கரன்சியோடைய வேல்யூ டவுன் ஆகிறத காப்பாற்றணும் அப்படின்னா கோல்டை வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணால் தான் வந்து முடியும் இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரன்சியாக இருக்கிறதுனால தான் கோல்டு வந்து இந்த வார் சுச்சுவேஷனில் கிளியராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எல்லா சினாரியும் சேர்த்து குளோபல் லெவலில் கோல்டுடைய டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸ் அப்படின்னா நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்கள் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்லேயே வரும். கோல்டு பீஸ்னால் என்னென்னா இது ஒரு ETF மெக்கானிசம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு ஒட்டுக்காக வாங்கி அதை ஒரு ஃபண்டாக க்ரியேட் பண்ணி அந்த ஃபண்டில் பார்ட்டாக பிச்சு உங்களுக்கு கொடுக்குறது தான் வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். இது ஒரு ETF மெக்கானிசம். கோல்டுடைய ரிட்டர்ன் என்னவோ அது தான் இது கொடுக்க போது, என்ன கோல்டுடைய ஃபண்டு தான் இது. ஸோ இந்த ETF நீங்கள் வாங்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வாங்குறது உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருந்தால் கூட இந்த ETF வந்து கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபா, இப்போதைக்கு 60 ரூபா 89 பைசா விற்றுட்ருக்குது. ஸோ ஒரு கோல்டுடைய ஒரு பீஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 60 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். அந்த கோல்டுடைய டிமாண்டில் நீங்களும் பங்கேற்றுக்கலாம். ஸோ அப்படி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2021 கோல்டோடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 35 ரூபாயிலேருந்து இப்போ 60 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கோல்டு பீஸ் வாங்குறது மூலமாக சிம்பிளாக வந்து 60 ரூபா 50 ரூபா அப்படிங்கிறது விலகு நீங்கள் வாங்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டுங்கிறதுனால ஒரு டீ குடிக்கிற காசு தான் உங்களுக்கு வந்து ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஸோ அது அந்த 50 ரூபா செலவு பண்ணுறதுல நீங்கள் கோல்டு பீஸை 50 ரூபா டெய்லியும் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். விழுகிறப்பெல்லாம் வாங்குங்க, கோல்டு பீஸை வாங்குங்க. ஸோ இது ஈக்குவல் டு கோல்டுடைய ரிட்டர்ன். ஸோ 51 ரூபாயில் பார்த்தீங்கன்னா மெயின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அந்த 51 ரூபா இப்போ பிரேக் அவுட் ஆகி இப்போது 60 ரூபாய்க்கு போய் நின்றுட்டுருக்கு. ஸோ இது வந்து கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு கோல்டுடைய சுச்சுவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கிளியராக தெரியுது. ஸோ இது வந்து 51 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு போயிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுது. அதே மாதிரி 2021 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ கொஞ்சம் விழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு 3% வந்து டவுன் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சுச்சுவேஷன் தான். நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு இந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்லேருந்து இப்போ கொஞ்சம் கீழே செல் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்தாலுமே நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து திருப்பியும் புல் போகிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு பீஸை நீங்கள் பை பண்ண கன்சிடர் பண்ணுங்கள்.